اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم: ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்முறையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஃபித்ர் பெருநாள் நோன்பு பெருநாளுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாறு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் நாம் இந்த பெருநாள் அன்றைக்கு சொல்லக்கூடிய தக்பீரை பற்றி 2 வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று, வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், இப்படி ஒரு வசனம். அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று முழங்குங்கள். இன்னொரு வசனம், ஃபகப்பிருஹு தக்பீரா, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கூறுங்கள், முழக்கமிடுங்கள் என்று திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வை பெரியவன் என்று சொல்லுங்கள். என்ன காரணத்திற்காக, எதற்காக சொல்ல வேண்டும்? உங்களுக்கு சரியான வழியை உங்கள் மண்டையில் ஏற்றிருக்கிறானே, இதுதான் சரியான வழி என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களே, அது ஒரு காரணம். இன்னொன்று, எத்தனையோ வகையான பாக்கியங்களை தந்திருக்கிறான், அப்படி ஒரு காரணம். இந்த பாக்கியங்களை பட்டியல் போட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தந்த பாக்கியங்களை, அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் எண்ணி மாளாது அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. எப்படி என்ன முடியும்? அல்லாஹ் எவ்வளவு அருள் தந்திருக்கிறான் அப்படி கணக்கிட முடியுமா? பல கோடிக்கணக்கான அருள்களை அல்லாஹ் தந்திருக்கிறான், கற்பனைக்கிட்டான அருள்கள். ஆனாலும் மிக சிறிய அருள், ரொம்ப நுட்பமான அருள், அதையும் சொல்கிறேன். பிரம்மாண்டமான அருள், அதையும் நான் சொல்கிறேன். மற்றெல்லாம் அதில் உள்ளே அடங்கிக் கொள்ளுங்கள். நுட்பமான ஒரு அருளை சொல்லட்டா, எத்தனை இருக்கு. அலம் நஜஅல் லஹு ஐனைன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அலம் நஜஅல் லஹு ஐனைன், மனுஷன் கேட்கிறான், கண்களை திறவில்லையா? 2 கண்களை நான் தந்திருக்கிறேன். ஒரு லிசானும் ஷபத்தை, நாக்கில் உதடுகளை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை ஒவ்வொன்றாக பட்டியல் போட வேண்டியதில்லை. 2 கண்களை தரவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. கற்பனை கெட்டாத நம்முடைய சிந்தனையில் உள்ளது இந்த கண் என்ற அருள் என்பதை சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு வர்ற. இந்த கண் இருக்குல்ல, இந்த கண்ணுல இந்த எமைக்கு கீழே இருக்கக்கூடிய மூடி, மூடுறவன் தூங்குற கண்ணை மூடுறவன் அந்த மூடி, இந்த மூடி இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்தது. மூடி இல்ல, இந்த கை இல்ல, கால் அப்படி தயாரிப்பட்டது இருக்கு. கண்ணின் மூடி இல்லை. இந்த மூடி எவ்வளவு, இந்த மூடி எவ்வளவு இருக்கும்? 1 இன்ச்சு இருக்கும். 1 இன்ச்சு மூடி. இந்த மூடி இல்லாம ஒரு குழந்தை பிறந்தது. டாக்டர்களுக்கு, மருத்துவர்களுக்கு கடுமையான சவால், ஆச்சரியமான பிறப்பாக இருக்கிறது. என்ன செய்வீங்க? கண்ணுக்கு மூடி இல்லாட்டி, கண்ணுக்கு மூடி ஒண்ணு இல்லைன்னு வைங்க, கண்ணு அவுத்து போயிடும். நான் வச்சுக்கிறேன், தூங்க முடியாது, வெளியே போக முடியாது. ஆயிரக்கணக்கான தூசிகள், கிருமிகள்லாம் வந்து அட்டாக் ஆகும், கண்ணு போயிருமே. பார்த்தால் சாதாரண மூடி. இந்த மூடி இல்லாமல் குழந்தை வரைக்கும் மருத்துவெல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்றான், என்ன பண்ணலாம், நம்மளால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று. இந்த கை, அந்த குழந்தையுடைய கைக்கு மேல இருக்கிற தோல், மேல உள்ள தோல், இதை 1 இன்ச்சு 2 இன்ச்சியை வெட்டி 2 கண்ணை அப்படி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நுட்பமா பண்ணிருக்கான். 2 கண்ணையும் அந்த மூடியை கரெக்டா வெட்டி வச்சு தச்சு ஸ்டிச் பண்ணி விட்டாங்க. மருத்துவர்கள் எல்லாமே உலகமே அசந்தது. கண் மூடியை போட்டாங்க. ஆனால் கண் மூடி போட்ட பிறகு அந்த கண் மூடி இயங்கவில்லை. முழிக்கிறோம், மூடுறோம், ஒரு தூசி கண்ணை பொத்திக்கிறோம், தூங்கும்போது பொத்திக்கிறோம், இழப்போட ஏத்திக்கிறோம், இயங்குதில்லை, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இல்ல.
அந்த கண் மூடி இயங்கவில்லை. என்ன செய்வீங்க? இயங்காட்ட என்ன செய்ய முடியும்? ஒரு சைக்கிள் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது. ஏன்? கண் இப்படித்தானே கிடக்கும். இப்படி தூக்கிட்டே தான் அலையணும் எங்க போனாலும். விட்டா கீழே விழுந்துரும். யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா, நீங்களா வயசுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லணும். ஏதாவது வேலை நடக்குமாங்க? எந்த வேலையும் செய்ய முடியாது. அவ்வளவு திறமையாக மனிதன் அப்படி ஒரு ஸ்டிச் பண்ணி தைத்து விட்டாலும் கூட அந்த இயக்கம் இல்லை என்றால் எத்தனை கோடி கொடுத்தாலும் இயக்கம் வராது. கோடிக்கணக்கான நரம்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதனுடைய செயலில் கோடிக்கணக்கான அந்த மனிதனுடைய நரம்புகளை நீங்க எத்தனையோ மைல் கப்பால் நீண்டுகிட்டே போகுமாமா. அவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தந்த அருள்கடையில நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் வைத்த நோன்பு, நாம் வளர்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் கண்ணுக்கு அல்லாஹ் மூடி தந்ததற்கு பத்தாது. அதான் கண்ணை தந்ததுக்கு இல்ல, கண்ணுக்கு அல்லாஹ் மூடி தந்தானே, அந்த மூடி தந்ததை கூட நம்முடைய வணக்க வழிபாடு பத்தாத. என்னத்தை நன்றி செலுத்தணும்? அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ தந்திருக்கிறேன், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கடா, போதுங்க, போதும், சொல்லு போதும், சுப்ஹானல்லாஹ் சொல்ல போதும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு போதும், கடமையான தொழுகை தொழு போதும், நோன்பு போதும். மூடிக்கு கியாம நாள் வரை வணங்கினாலும் மூடிக்கு செய்த அளவுக்கு பத்த முடிய பத்தாது. இன்னும் கண்ணுக்கிட்ட நான் போகல, வெறும் மூடிதான். அதே இந்த அந்த விதானம் இப்பவும் சொல்றான், கண்ணுக்குள்ளே கண்ணுக்கு உள்ளே ஜூம் இருக்கிறது. ஜூம்ல தமிழ்ல அதுக்கு என்ன வார்த்தை தெரியல. பெரிது படித்து கொடுப்பது, சிறிது படித்து கொடுப்பது அப்படி வச்சுக்கிடுங்க. ஜூம்னா தானே. உதாரணத்துக்கு ஒரு ஆளை எடுத்துட்டு இருக்கேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது தூரத்துல எடுக்கணும்னா அப்படியே ஜூம் பண்ணுவாரு, அந்த இதை அப்படி திருப்பாரு. திருப்பி ஒரு 10, 7, 8 வினாடி பிறகுதான் தூரத்தில் உள்ளது தெரியும். பிறகு மீண்டும் இங்க வரணும்னா திருப்பி ஜூம் பண்ணணும். பக்கத்தில் எடுப்பதாக இருந்தாலும் சரி, தூரத்தில் எடுப்பதாக இருந்தாலும் சரி, ஜூம் பண்ணாம நடக்காது. அந்த ஜூம் கண்ணில் இருக்கலாம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜூம் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்களை எப்படி படைச்சிருக்கேன், எப்படி வச்சிருக்கேன், உன் கை காலெல்லாம் உன் சொல்ல எப்படி கேட்குது, உன் தேவைகள் எப்படி நிறைவேறுது யோசிச்சு பார்க்க மாட்டியா என்றெல்லாம் திரும்ப அல்லாஹ் கேட்கலாம். இந்த ஜூம் இருக்குதுல்ல, மனிதன் கண்டுபிடித்தது போல ரோல் பண்ண வேண்டியது இல்லை, செயற்கை ரோல், அது தேவையில்லை. இப்ப நான் பார்க்கிறேன், அடுத்த வினாடி அங்கே பார்த்து அதே வினாடி தெரிகிறது. 1000 கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சந்திரனை, சூரியனை பார்க்கிறது, வானத்தை பார்க்கிறோம். அடுத்த வினாடி ஜூம் இருக்கிறது, அடுத்த வினாடி ஜூம். எவ்வளவு ஸ்பீடா ஜூம் ஆகுதப்போ. மேலே பார்த்து அடுத்த வினாடி கீழே பார்க்குது. இப்படி இல்லாம இருந்தா நம்ம கதி என்ன ஆகும்? ஜூம் பண்றதுக்கு நேரம் தெரியா போய் நீங்க ஒரு ஜூம் வச்சிருக்காங்களான்னு வச்சுக்கோமே. ஒரு அங்க பார்க்கணும், நீங்களா நல்லா இருக்கீங்களா, திரும்பி பக்கத்துல ஒரு நல்லவா போறது, ஜூம் பண்றதுக்குள்ள பார்த்து இருக்கு. திரும்பி ஒரு பஸ் வருது, எந்த பஸ் ஓடிட்டு வாழ முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையாக நடைபெறுகிறது. நினைத்து பார்க்காத விஷயங்கள், இப்படி ஒரு சாதாரண ஒரு கண் விஷயத்தில் நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள், கோடிக்கணக்கான அவயங்கள், அவயமா கோடிக்கணக்கான டயாலிசிஸ் என்னது அது? ஒண்ணுக்கும் போறதுக்கு 4000 ரூபாய் யோசனை. ஒரு தடவை யூரின் போடணும்னா 4000 ரூபாய். டாக்டர் சொல்றேன் இதுவரையில 1 ounce 1.5 ounce மேல ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. நிறைய தண்ணி குடிச்சா 50,000 ஆகும்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 1 ounce 2 ounce குடிக்க அப்படின்னா தான் வாரத்துக்கு 2 வாட்டி வரலாம். தினசரி ஒரு கிளாஸ் குடித்தா தினசரி 10,000 ரூபாய் ஒண்ணுக்கு போறது. எத்தனை கோடி விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்முடைய கிட்னி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அந்த ஃபில்டர் பண்றது எப்படி பண்ணுது, சுத்தத்தை அசுத்தத்தை நீக்கி சுத்தத்தை உடலுக்கு கொடுக்குது. இதெல்லாம் கற்பனை கெட்டாத விஷயம். அல்லாஹ் அக்பர் என்று முழங்கிகள். அதனால சொல், முழங்கிப்பார். தக்பீரா, தக்பீர் முழக்கத்தை சொல். அல்லாஹோட அருள்களையும் தவிர்த்து ரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடைகளை கணக்கிட்டு பாருங்கள், முடியவே முடியாது. கியாம நாள் வரை நாம் கணக்கிட்டாலும் ஒரு 10% முடிச்சிருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான விஷயங்கள். ஒரு சில விஷயம், இது வந்து கண்ணு இருக்கலே சின்னது, நுட்பமான நான் சொல்றேன், அதை விட சிலதெல்லாம் இருக்கு.
இதுக்கு அடுத்து பிரம்மாண்டமான ஒரு அருட்கொடையை சொல்கிறேன். கண்ணை சொன்னா ஒரு விளைக்கலாம் இல்ல, மிக சின்ன ஒரு அருட்கொடை. பிரம்மாண்டமான அருட்கொடை என்பது உங்களை படைத்திருப்பது பெரிய விஷயமா, இந்த வானங்களை படைத்திருப்பது பெரிய விஷயமா யோசித்து பாரு சொல்றான் பாருங்க. பாக்குறீங்க இப்போ உலகத்துல பாக்குறதுல உங்களை படைத்திருக்கிறேன், உங்களுக்காக படைத்திருக்கிறேன். கற்பனை நமக்கு நம்மளை படைச்சிட்டான்ல, நம்மளை படைத்திருப்பதை விட நமக்காக படைத்தது வானங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திர கோள்கள். சந்திரனை விட மிக பிரம்மாண்டமானது பூமி. பூமியை விட பல கோடி மடங்கு பெரியது சூரியன். சூரியனை விட பல கோடி மடங்கு எது நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்கள் பல கோடி இருக்கிறாமா. இது சாதாரண நடைபெறாது, சாதாரண நடக்காத காரியம். இதெல்லாம் இவைகள் இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்தை படைத்தவன் எவ்வளவு பெரியவன் சொல்லுங்களேன். அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்லித்தர பாரு, யோசித்துப்பார். கண்ணால பாக்கிறேன், இவ்வளவு பிரம்மாண்ட ஒன்னை ஒருவன் உருவாக்காமல் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஒரு சாதாரண டெண்டு இத்தனை பேர் தொழுகிறதுக்கு 5 மணி நேரம் வேலை பார்க்கறது. இத பெரிய டெண்டு போட்டா, ஒரு புயல் காற்று அடிச்சா ஒரு டெண்டை தாங்க முடியாது. இது கெட்டடத்தை தாங்க முடியாது. பூகம்பத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான வானம் ரஃபாஹா, அதை உயர்த்திருக்கிறான், நிறுவினான், சமப்படுத்தினான், முறையமைவு செய்தான். போ அப்படிங்கிறான். முறையமைவு செய்திருக்கிறான். எது எந்த முறையில் இருக்க வேண்டுமோ அந்த முறையை அவன் உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். சும்மா அல்லாஹ் அக்பர் சாதாரண சொல்லிட்டு போறது. அல்லாஹ் அக்பர். சமாவாத்தி வல்லான் அக்பர் மின் ஹல்கின்னாஸ், மனிதனை விட பிரம்மாண்டமான படைப்புகள் வானம் இல்லையா அப்படின்னு. ஆனால் வலாக்கின் அக்ரர் நாசலா யாரது, வலாக்கின் அக்ரஹும் லா யஸ்ரூன் யஜ்ஹலூன் லா யஷ்குரூன் காரிஹூன் காலிபூன். என்றாலும் மனிதர்கள் பெரும்பாலான அறிவில்லாமல் இருக்கிறார்கள், மூடர்களாக இருக்கிறார்கள். முட்டை குரான் வசனம் தானா சொல்லல. அறிவில்லை, புத்தி இல்லை, மூடர்கள், முட்டாள்கள், பொய்யர்கள், சத்தியத்தை மறுக்கும் அயோக்கியர்கள், நம்பிக்கையற்றவர்கள். யோசித்து பாருங்க. அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு வசனம் சொல்ற மாதிரி இப்படி நிறைய வசனங்களை ரொம்ப நாள் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன் வெயில் வர்றதுனால. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் உள்ளது. இன்னும் அடுத்த சொல்றான், அன்ன சமாவாத்து வல்லலை காலத்தா ரத்தகன் ஃபக்தஹமாஹுமா அப்படிங்கிறாங்க. வானங்களும் பூமியும் ஒரு காலத்தில் ஒன்றாக ஒட்டுமொத்தமாக இணைந்திருந்தன. வானங்கள், பூமி, எத்தனை ஆயிரம் கோள்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிற கற்பனை கேட்டுதான். ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒன்னா இருந்ததை பிரித்து வைத்தது பெரிய விஷயம். உதாரணமா ஒரு கண்ணாடி குளோப், பெரிய கண்ணாடி குளோப் இருக்கு, பட்டமா தூக்கி போட்டு உடைக்கிறேன், சில்லை சரியா நொறுக்கியது. அது ஆச்சரியம் கிடையாது, நொறுக்கத்தான் செய்யும். ஒரு கண்ணாடி கிளாஸ தூக்கிய போட்டு உடைக்கிறீங்க, தாய்மாரா நொறுக்கிறோம். ஆச்சரியமா? ஆச்சரியம். அதே கண்ணாடி கிளாஸ உடைக்கும் பொழுது எல்லாம் வட்ட வடிவாக சொல்லி வைத்தது வருமா? இது ஒரு பெரிய அவுரியாடுவாங்க. ஒரு கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கிறேங்க, எல்லாமே வட்ட வட்டமா கரெக்டா உடையுது. உடையுமா? உடைஞ்சா ஒரு சாதாரண ஆள், ஒரு சாதாரண கிளாஸ் துல்லியமா உடைந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகள் வட்ட வடிவமாக செதுக்கி வைத்ததை போல, சொல்லி வைத்ததை போல இஸ்திக்ராம் துல்லியமாக உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வானங்களை உழைப்பாரு. சந்திரன் எப்படி வட்டம், அதுதான் பிறகு வந்து கலையிறோம் கடை வட்டம். பூமி எப்படி வட்டம், சூரியன் எப்படி வட்டம், நட்சத்திர கோள்கள் எப்படி வட்டம், இப்படி யோசித்து கொண்டே சொல்லுங்க அப்படிங்கிறோம். அப்புறம் கீழே வரலாம். அப்புறம் இவரை கேள்வி ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்க என்பதை பாரு. ஒட்டகத்தை பாரு, ஒட்டகம் ஆச்சரியமான ஒன்று. ஒட்டகத்தை விட சக்தி வாய்ந்த ஞானம் இருக்குல்ல, பாலைவனத்தில் நடக்க முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தா செத்து போய்யா. எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மிருகமாக இருந்தாலும் பாலைவனத்தில் நடக்க முடியாது.
ஒட்டகத்தை பாலைவன கப்பல் தான். பாலைவனம் என்பது என்ன? மிகப்பெரிய கடல் போல இருக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சமாளி கை வானத்தை பார் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பூமியை பார் எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது, மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறார்கள். மலருக்குள்ள கல்லு பூமிக்கெல்லாம் ஆப்படிச்சிருக்கான். மனிதன் ஆப்படிக்கிறானா ஒரு இடம் வச்சிருப்பான், ஒரு கட்டைய அடிச்சுட்டு போயிடுவான். மலையை தூக்கி பூமிக்கு ஆப்ப அடிச்சு பேலன்ஸ் பண்ண வந்துருக்காங்க. அல்லாக்கு மலையெல்லாம் ஒரு சாதாரண இதோட குச்சி அதுபோல அழகுது. அது உண்மையா இல்லைன்னா மனசா வாழ முடியாது. அப்படி ஒரு ஆப்பு அடிக்கப்படாவிட்டால், மலைகள் ஆய்நாளை நிறுவப்படாவிட்டால் இந்த பூமி பேலன்ஸ் ஆகி இருக்காது என்றெல்லாம் திருமறை குரான் சொல்லுவோம். அப்புறம் இதை உருவாக்குறது ஒரு பக்கம் கேட்பேன். உருவாக்குவது கஷ்டமா, உடைத்தல் கஷ்டமா? உருவாக்கியவருக்கு உடைத்தல் பார்க்கிறோம். அதையும் சொல்றாங்க, இதசமாவும் சத்தம், இதசமாவும் சத்தம், இரட்சம் சுக்குமிர எல்லாம் ஐத்தம். வானம் இரண்டு கூறாக பிளக்கப்படும் நாள், பூமி நொறுக்கப்படும் நாள், மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் நாள், எல்லாம் ஈசத்துவம் சொன்னாங்க. ஈசத்துவம் ஒரு கிளாஸ் ஒரு தூர வீசுற மாதிரி ஒரு தடவை எல்லாம் உலகமுள்ள மக்கள் யூஸ் பண்ணியாச்சு. அவங்களை நோய்க்குமா இல்ல, திருப்பி மீண்டும் அல்ல வேறு வானத்தை புதுசு. எவ்வளவு சக்திமானாக இருப்பான், எவ்வளவு மாபெரும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். கற்பனை கேட்ட விஷயமா அவர் நிறைய சொல்லிட்டே போறாங்க. கடைசியாக இதை ஏன் நான் சொல்ல தெரியுமா? இவ்வளவு சக்தி வாய்ந்த ரப்பல் ஆலமீன் இந்த மனுஷன் என்ன செய்யறான்? இந்த மனிதனுடைய சேட்டைகளை பற்றி பார்க்கிறோம். இன்றைய உலகில் எடுத்து சொன்னான், அமெரிக்கா இஸ்ரேல். அமெரிக்கா என்பது பிராவுன் கிடையாது, இஸ்ரேல் அப்படி. அமெரிக்கா என்ற பிராவுனும் இஸ்ரேல் என்ற அபுஜையும் ஒண்ணு சேர்ந்தா உலகம் உருப்படாது, கொன்று குவிப்பான். தன்னுடைய தூக்கத்திற்காக கோடிக்கணக்கான குழந்தைகளை கொள்வதற்கு கூட தயங்காத கயவர்கள், காட்டு பிராண்டிகள். அமெரிக்க இஸ்ரேல் மாதிரி உலகத்துக்கே கேடு உள்ள யாரும் கிடையாது. உலகத்துக்கே கேடு உள்ள ஒரு நாடு இருக்குன்னா அது அமெரிக்கா இஸ்ரேல் தான். அவர்களுக்கு அல்ல ஆப்பு வைக்கிறான். கொமேனி, ஹாமனி, ஒரு அலி ஹாமனி ஈரான்ல உட்கார்ந்து அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. செத்து சுண்ணாம்பா போறாங்க. என்ன திமிரா பேசுறான், மூச்சோட முடியல. அலி ஹாமனி இருக்காங்கல்ல, தொலைஞ்சு கட்டுறாங்க. இதெல்லாம் என்ன பயம்? அலி ஹாமனி குரானை படிக்கிறார். அவர் என்ன கொள்கைவாதி என்ன தேவையில்லை, அவர் என்ன நம்பி அது தேவையில்லை. குரானை நம்புகிறார், அல்லாஹை நம்புகிறார். அலி ஹாமனி ஈரானியர்கள் அல்லாஹை நம்புகிறார்கள். தைரியமாக இவ்வளவு பிரம்மாண்டமான வான பூமியை கொடுத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனுக்கு இந்த போர், இந்த உயிர்கள், இந்த பெரும்பெரும் வீரர்கள் குண்டெல்லாம் ஏமாத்திலாம் அப்படி கேட்ட மாதிரி கேட்கிறார். அடிச்சு நொறுக்கிறாரு, பயந்து சாவுறாங்க. எந்த அளவுக்கு? ஒரு முஸ்தன்பிரத்தும் சிங்கத்தை பார்த்து விரண்டோடக்கூடிய கல்விகளை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். அப்படியே அமெரிக்காவில் சொன்ன மாதிரி ஏன் தரைப்படை வரமாட்டாங்கல்ல, தரைப்படை ஃபைட் இருக்கலாங்க, டேரிக்டர் ஃபைட் வரமாட்டான். செத்து சுண்ணாம்பா போயிடும். அவன் ஏதாவது மனுஷன் இல்லாத விமானங்களை யாராவது விமானத்தை அடிக்க முடியுது. இப்படி வச்சு பிரயாணிக்கலாம், ஒரு பேர் நிற்க மாட்டான். இஸ்ரேல் உள்ளவங்க பதிப்பு குழி பெருசால் பதிப்பு அந்த சுவாமி பகிரங்கமாக இருக்கு. அது எது அந்த தைரியத்தை கொடுத்தது? ரப்பல் ஆலமீனுடைய வசனம். இதை படிச்சிருப்பா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்ப தைரியம் வராது. எப்படி சொல்ற மாதிரி அல்ல, கவலைப்படாதீர்கள். அதுக்கு அடுத்த சொல்றான், அல்லாஹும் மஹஜபிலஹதா, படைகளை தோற்கடித்து செய்வாயே அல்லாஹ் என்று கேளுங்கள். நம்மளும் துவா கேட்கறது. இந்த மெசேஜ், இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் மொபைல் கட்டி பார்த்துட்டே இருக்கு. ஈரான்ல பாத்துக்கலாம், இஸ்ரேல பாத்துக்கலாம், எல்லாம் இதை பார்த்துட்டாலையும் உலகமே இன்னைக்கு உள்ள கையில இருக்கு. பார்க்கிறீங்க, ரப்பல் ஆலமீனுடைய வல்லமை மனசுல வருதா? யாராவது துவா செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஆரம்பத்துல ஒவ்வொரு ஆளா அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க யாருமே பதில் சொல்ல மாதிரி தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும். அது சலாம் சொல்வது சுன்னத் என்றால்
பதில் சொல்வது கடமை. தெரியலையே. சலாம் என்பது எவ்வளவு பெரிய துஆ அது தெரியலையே. சும்மா கேள்விப்பட்டமை தவிர செயல்பாட்டில் இல்லை. நான் எவருக்கும் வல்லல்ல இதை நீங்கள் சரியான வழியில் அடைந்தால் கெட்டவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீ சரியான நடக்கையா எல்லாம் விதி உங்களுக்கு ஓண்ட யோக்கியம் இல்லையே. முஸ்லீம்கள் அழைக்க இருக்கான இருக்கான பொய் பித்தலாட்டம் ஏமாற்றம் மோசடி பாய்வர்கள் இருக்கான நீ ஒழுங்காக இருந்தாங்க முதல்ல நீ உண்டாய். சில பேர் கேட்பான் அல்லாஹ் ஏன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிற குழந்தைகள் சாவடிக்க காசாவில் யாருக்கு தெரியும்? நம்மகிட்ட உள்ள ஓட்டு அதிகமா இருக்க. அதான் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான். கேளு அல்லாட்ட கேளு. அல்லாஹ் மஹ்ஸிபில் அஹ்ஸாப் யா அல்லாஹ் அயோத்தியர்களை தோற்கக்கூடியவனே எதிரிகளுடைய படைகளை வீழ்த்துவாயாக யா அல்லாஹ் என்று கேளுங்கள். மலவுல்லாஹ் குபுரஹு புரிதஹுனாரா யா அல்லாஹ் குறிப்பா அமெரிக்கா இஸ்ரவேல் அவருடைய வீடுகளை நெருப்பு கூட்டத்தால் நெருப்பாயாக யா அல்லாஹ் நாசமா போட்டு யா அல்லாஹ் கேளாங்க. இந்த பூமியை தவிடுபடியாக நாம் ஏமாத்துறோம். அல்லாஹ்வுடைய செயலில் அல்லாஹ்வுடைய நடைமுறையில் எந்த மாற்றத்தை நீ பார்க்க மாட்டேன். என்ன அர்த்தம் இருக்கு? ஒவ்வொரு நபிகால காலத்தில் முஸ்லிம்களை பாதுகாத்து முஸ்லிம்களை கருவறுக்கவர்களை கருவறுத்தவன் ரொம்ப ஆரம்பி உன் காலத்திலும் நம் காலத்திலும் அதை நம்பும். நீ நினைச்சுக்கிட்டிய நபிமார்கள் காலத்துல நினைச்சு நம்ம காலத்துல நடக்குமா அப்படின்னு நினைக்க. அல்லாஹ்வுடைய நடைமுறை நோ சான்ஸ். மாற்றம் இருக்காது, திருப்பம் இருக்காது. எல்லா காலத்திலும் அயோத்தியை கருவறுப்பான். அதுக்கு நீ கையேறு, நீ நம்பு, நீ கேளு, நீ ஒழுங்காக. எப்படி கடைசியாக தாங்க முடியாத கட்டத்தை தந்து விடாத ரப்பே. எல்லா முஸ்லிம்களுக்கும் தாங்க. ஏதோ இங்க உட்கார்ந்து பேசாம இருக்கான். ஏன் அங்க நடவடிக்கை நடக்காதா? எங்க நடக்குமே? இங்க அமெரிக்கா வேட்டையை உத்தரவு இருக்கான, இஸ்ரேல் உத்தரவு இருக்கான. அந்த ஜீன் கிடைக்குதா இந்தியாவுல? இங்கே கிடக்குது. இஸ்ரேல் ஜீன் தான் தான் உயர்ந்தவன் என்று எந்த நாயெல்லாம் நினைக்கிறதோ அந்த நாயெல்லாம் அதை பிச்சுதான் யோசிக்கிறத கேளுவா இல்ல. யாருலா நீ காப்பாத்தியா? என்னை ஒழுக்காக வாழ்க்கை யாருலா முஸ்லிம்களை கருவறுக்க வந்தால் கருவறுத்து முடித்து விட்டான் அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். வார்த்தையை பாருங்க. வசனம்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை குரான் எடுத்து பாருங்க. அன்பிற்குரியவர்களே, துஆ கேட்டுக்கொண்டே இருங்கள். எல்லோருக்காக கேளுங்கள். ஒழுங்காக இருங்கள், நேர்மையாக இருக்கிறீர்கள். எல்லாம் தான் நபி வழி நடக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக. நபியே உமைக்கும் எப்படி சொல்றான் அல்லாஹ் பாருங்க. யா அய்யுஹன் நபியே உமைக்கும் ஹஸ்புக்க வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். முன்னை பின்பற்றியவர்கள். இமாம்களை பின்பற்றுவது கிடையாது, ஞாபகம். அவுலியாக்கள் பின்னால போறாங்க கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. ஷேகமார்கள் அவுலியாக்கள் இதை சொல்லாத. நபியை உமைக்கும் உன்னை பின்பற்றிய மும்மின்களுக்கும் அல்லாஹ் போதும். எப்படிப்பட்ட வாசம்! நபி வழிதான் இஸ்லாமிய வழிபடுகிறார்.